திவாகர் நண்பர் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஸ்கூட்டர்லயே பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சிக்கன் எப்படி இருக்கு? நான் இப்பதான் எடுத்திருக்கேன், அப்படியே லெக் எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல தோணுது. நல்லா டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா டேஸ்ட். சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் ஸ்மோக்கி விங்ஸ், பெரிய பெரிய ஜம்போ லெக் கன் சிக்கன் சொல்லுவோம். ஃபுல் தொட பீஸ், சிக்கனோட ஃபுல் தொட பீஸ் அப்படியே போடுவேன். அப்படியே ஓகே. அதை விட்டா லாலிபாப், போன்லெஸ், அதை ஒரு 5 வெரைட்டி போடுறோம். இல்ல ஓகே ஆனா நீங்க ஓட்டுறது தான், நம்ம நம்பி வாங்கலாம். டெய்லி பர்ச்சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சிக்கன் தான். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இப்ப இந்த வேலை எப்படி உங்களுக்கு வந்து செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டி காந்தி ரோடு தான் வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் நண்பர் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஸ்கூட்டர்லயே பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்பவும் சூப்பரா டேஸ்டா இருக்கு. நாங்க வந்து பார்த்து ஆல்ரெடி இருக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 2வது டைம் வீடியோ எடுத்தாலும் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூட்டர்லயே வந்து இதெல்லாம் பண்றாரு. ஆனா இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா லிபர்ட்டி ஷாப்புக்கு ஆப்போசிட், அப்படியே வந்து காந்தி ரோட்ல லிபர்ட்டி ஷாப்புக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்காரு. சூப்பரா இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு எல்லாமே இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். நான் சொல்லுங்கண்ணா. உங்க பேர் ப்ரோ சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. என் பேர் திவாகர். எனக்கு பெரிய எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 3 years ஆச்சு கடை வச்சு. பாத்தீங்கன்னா 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு நண்பர். ஆனா இதே இடத்துல தான் பண்றாரு. சரி ப்ரோ, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இதுல? இன்னைக்கு கொஞ்சம் வியாழக்கிழமைன்றதால கொஞ்சம் கம்மியா தானே எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் 6:30 to 10 வரையும் இருப்பேன். 6:30 to 10 வரைக்கும்? ஆமாண்ணா. ஓகே. சரி ப்ரோ, இப்போ இந்த மசாலாலாம் நீங்களே வீட்லயே ஹோமா ரெடி பண்றதா? ஆமாண்ணா, எல்லாமே ஹோம்மேடு தானே. எல்லாமே ஹோம்மேடு தான். மைனஸ் இதெல்லாம் ப்ரோ எல்லாமே அம்மா ரெடி பண்றதுங்க, வீட்ல ரெடி. எல்லாமே ஹோம்மேடு தான். நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன கொடுக்குறோம்? சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் ஸ்மோக்கி விங்ஸ், பெரிய பெரிய ஜம்போ லெக் கன் சிக்கன் சொல்லுவோம். ஃபுல் தொட பீஸ், சிக்கனோட ஃபுல் தொட பீஸ் அப்படியே போடுவேன். அப்படியே ஓகே. அதை விட்டா லாலிபாப், போன்லெஸ், அதை ஒரு 5 வெரைட்டி போடுறோம். சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ? நான் 60 சின்ன ட்ரம் 60 to 120 அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சா இருக்கா? இல்லைண்ணே, கொஞ்சம் இங்க IPL நடக்குது, மழை வர காலத்துல கம்மியா கணக்கு போடுறேன். ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்க வீட்டுல இல்ல. ஓகே. அன்னைக்கு ஓட்டுறது தான், நம்ம நம்பி வாங்கலாம். டெய்லி பர்ச்சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சிக்கன் தான். அதான் முக்கியமான விஷயம். நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். நான் ரெப்போர்ட் இருக்கேன், அதனாலதான். மற்றபடி எதுவும் பெருசாலாம் இல்ல. எனக்கு முடிச்சு வீட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் செய்கிறாங்களா இல்லை வெளியே வாங்குறாங்களா ஒரு டவுட்லேயே இருக்கிறாங்க. அது எப்படி நீங்களே எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதா? எல்லாம் வீட்லேயே அம்மா ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் அம்மா ரெடி பண்ணுறாங்க. ஓகே. சரி ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இப்போ இந்த வேலை எப்படி உங்களுக்கு வந்து செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி? நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். சென்னை தினத்தந்திலாம் வேலை செஞ்சிருக்கேன். ஓகே. நைட் டியூட்டி, அதுக்கு டார்கெட் அதெல்லாம் நமக்கு செட் ஆகல. ஓனா பண்ண முடிவு பண்ணேன். இது காலேஜ் படிக்கும் பார்ட் டைமா கத்துக்கிட்டேன். காலேஜ் படிக்கும் ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன். அதில் பார்த்து கத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரிப்பா. பார்க்கிங் பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுங்களா? ஆனா தெரியும், ஆல்ரெடி தெரியும். பார்ட் டைமா நிறைய ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன். அப்ப கத்துக்கிட்டது. ஆமா. அது அப்ப சோறு போடுது. சரி, இப்ப இதெல்லாம் இன்னும் ஜாப் வேற பண்றீங்களா? மார்னிங் வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது பெருசா இன்கம் எதுவும் இல்ல. வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஓகே. டயட்ல இருக்கீங்களா? ஆமாண்ணே, டயட் இருக்கவங்க எல்லாருமே நிறைய சாப்பிடுறாங்க. ஆமாண்ணே, ஜிம்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த போன்லெஸ் டைப்ஸ் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஆமாண்ணே, ப்ரோட்டீன் இருக்குங்க. 200 grams இருக்கும். நைட் இதெல்லாம் டின்னர் அவங்களுக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமாண்ணா, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே டயட் தான் சாப்பிடுறாங்க. பாடி பில்டர்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆமாண்ணா, ரெகுலரா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம். ஆமாண்ணா, டிமாண்ட். வேற யாரும் இந்த குவாலிட்டி இந்த ரேட்ல யாரும் கொடுக்கலண்ணா. நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். கண்டிப்பா இருக்காங்க. அது மசாலும் ரொம்ப அதிகமா இல்லாம கரெக்டா இருக்கும். இது எவ்வளவு ப்ரோ? 120 போன்லெஸ். 5 பீஸ் இருக்குங்களா? ஆமா, 5 6 200 கிராம் மேலதான் இருக்கும். ஓகே. 3 டிப் இருக்கும். அதுல மின்ட் இருக்கும், மைனஸ் இருக்கும்,
இது பெரிய பெரிய மைனஸ் இருக்கு. ஓகே ஓகே. சிக்கன் எல்லாம் குக் ஆகுது இல்லைங்களா? ஆமாண்ணே. அது எப்படி நீங்க டைமிங் வச்சு பண்ணீங்க? ஆமா, டைம் ஃபர்ஸ்ட் கத்துக்கும் டைமிங். அடுத்த வீட்டுல பதம் அது தெரியல, பாத்துட்டே இருக்கு. இது கலெக்ட் பண்றதெல்லாம் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி? ஆமா, சிக்கன் எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்றது. ஏன்னா ரெகுலராவே அவங்கள்ட்ட பிசினஸ் பண்றேன். நமக்கு கரெக்டா என்ன காஸ்டோ அது கரெக்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி தான் முக்கியம். சிக்கனை வந்துட்டு மாத்தி மாத்தி எடுத்தா அந்த டேஸ்ட் நிக்காது. சிக்கன்ல தான் டேஸ்டே இருக்கு. ஆமா ஆமா. அதனால வந்து குவாலிட்டி தானே. இது இந்த மசால் ஃபுல்லா நீங்களே மேக் பண்றீங்க? ஆமாண்ணா, அம்மாவும் நானும் தானே. அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஐடியா நம்மளுக்கு, அம்மா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஆளே இதை பண்ண முடியாது. ஆமாண்ணே, பேக்கப் அவங்க தான் எல்லாமே. எப்ப இந்த ரெகுலரா இங்க கடை போறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இல்லைண்ணா? ரெகுலரா இங்க போட்டுட்டு இருக்காங்க. பட் இங்கெல்லாம் பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லைண்ணா. நைட்டு 10 மணி மேல வைக்காதீங்க அப்படிலான்ற ப்ராப்ளம் தான் வரும்னு சொல்லுவாங்க. மற்றபடி யாரும் எதுவும் புஷ் பண்றதா இல்லைண்ணா. மக்கள் சப்போர்ட்டும் இருக்கு, போலீஸும் நல்லா பாத்துக்கிறாங்க. சொல்றதே 10 மணி மேல வைக்காது குட்டி, கிளம்பு முடிச்சு கிளம்புங்க, நீட்டா வச்சுக்க இடத்த. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அவனும் பெருசால நைட்டு 10 மணி மேல இருக்காது குட்டி. 10 மணி மேல க்ளோஸ் பண்ணிரு கடையை. நீட்டா கிளீனா வச்சுக்கோ. ஏன்னா மெயின் ரோடு. ஆமா, நீட்டா வச்சுக்கோங்க. டஸ்ட்பின்ல யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். பெருசா கூட்டம்லாம் சேராது. பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8வது நாள் அந்த பிசினஸ் டல் ஆகும். திரும்ப நான் 7 நாள் ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கோ. அதை எடுத்து மறுபடியும் கொடுக்க முடியாது. எடுத்து மறுபடியும் போடணும். ஒரு சேலரி பேக்கேஜ் நீங்க போனா மாசம் 20,000 கடை சம்பாதிக்கிறீங்க. ஓகே. எண்ட் ஆஃப் தி டே அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். பிசினஸ் அப்படி இல்ல. ஆமாமா, இன்னைக்கு 6 நாள் சம்பாதிப்பேன், 7 நாள் ஒரு பெரிய மழை வரும். எல்லா சிக்கன் நான் டம்ப் பண்ண முடியாது. நான் ஒரு சாதாரண ஆளு. ஃப்ரீசரோ இல்ல ஃப்ரிட்ஜோ இல்லை. எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போயிட்டு போட்டு வாங்க. ஏன் நம்ம கஸ்டமர் திரும்ப நம்ம சாப்பிட்டாகணும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கஸ்டமரோட இப்ப வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இந்த இடம் எங்க இருக்கு, கொஞ்சம் கரெக்டான லொகேஷன்? நான் கரெக்டா நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடுல லிபர்ட்டி ஷோரூம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சவுத்லயே இருக்குண்ணா. அஸ்தம்பட்டில இருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கும். அஸ்தம்பட்டி ரவுண்ட் இருந்து கொஞ்சம் வந்துட்டே இருந்தீங்கன்னா வின்சன் பக்கம் வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்னா? 63 80 688 537. ஓகேண்ணா. ஓகே. நம்ம நேரில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவல் இந்த ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 லெக் சொல்லியிருந்தோம். சூப்பரா இருக்கு. அவ்வளோட வெயிட்டிங்ல இருக்கேன் சாப்பிட. கொஞ்சம் ரொம்ப குக் பண்ணல, கருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆஃபாயிலா தான் இருக்கு. கொஞ்சம் ஜூசியா இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 3 மைனஸ் ப்ளஸ். ஓகே, தேங்க்யூ. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் பிரதர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதர் சீனி அவர் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். எப்படின்னா இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. என்னன்னா நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல வேக வைக்கிறாங்க. அதனால அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இது வந்து ஃபுல்லாவே அந்த கறி வச்சுதான் நம்ம ரெடி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம நார்மலா சாப்பிட்றத விட இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லா உள்ள வெந்திருக்கு. நல்லா ஜூசியா இருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அழகா இருக்கு. நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம சீனியனை சாப்பிட்டுருக்காரு. இன்னொரு லக்கு எனக்கு தான். கொஞ்சம் இதையும் நானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வர செம்மையா இருக்கு. மனுஷன் மைனஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சூடா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. கோபி, சிக்கன் எப்படி இருக்கு?
நான் இப்பதான் எடுத்திருக்கேன். அப்படியே லெக் எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல தோணுது. நல்லா டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா டேஸ்ட். அதுவும் இந்த நம்ம கிரில்லுக்கும் அண்ணன் பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்லயே தான் தயார் பண்றாரு. இந்த மைனஸ் எல்லாம் அந்த டேஸ்ட் இன்னும் அதுக்கு மேல, அதாவது கிரில்லுக்கு அது இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்குது, சூப்பரா எடுத்து கொடுக்குது. கடிச்சே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஃபுல்லாவும் சிக்கன் நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே நல்லா இருக்கு, சாப்பிடணும் தான் தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்கன்னா நம்ம திவாகரோடைய கடை பாத்தீங்கன்னா எங்க இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போன் நம்பரு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு தடையாவது வந்து இங்க விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா ஆகும் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க மாட்டேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். நாங்க அப்பப்போ வருவோம். இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணலாம், ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, இன்னொரு வீடியோ பண்ணலாம் நான் பண்றேன். கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஆல் பெல் ஐக்கனையும் பண்ணி நம்ம சேனலை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா. உங்களை இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் சந்திக்க வரேன். உங்களை விடைபெறுவது உங்கள் சேலம் கோபிநாத். கோபி நமக்கு ஒரு 10 லெக் பீஸ் சொல்லிடுறேன். ஓகே நான் சொல்லிடலாம். ஓகே.